நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டில்ல நாம ஒரு இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற மாரி ஒரு ஸ்டோரிய தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நேத்து வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய தரணியோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஹாப்பினஸ் அந்த சிம்பிள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனா, அது எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தாண்டி, அவங்களுக்குள்ள ஒரு 2 பெர்சன்க்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு அன்பு எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீ ஃபா அது என்னது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே கூட்டிட்டு போய் டின்னர் வச்சாலும், அத சில கோல்ட் அண்ட் டைமண்ட் கிஃப்ட் குடுத்தாலும், அந்த என்ன சொல்றது சின்ன சின்ன கிஃப்ட் அதையும் தாண்டி அவங்க காட்டுற அந்த அன்பு இருக்கு பாருங்க. விலை மதிப்பே இல்லாதது ஒண்ணு. ஸோ நம்மளோட பார்ட்னருக்கு நாம குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய கிஃப்ட். எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க கூட பேசுறது, சிரிக்கிறது, சண்டை போடுறது, இதுதான் மோஸ்ட்லி நெறைய பார்ட்னர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர, இந்த கிஃப்ட்ஸோ, ஆ நெறைய வாட்டெவர் மேபி இந்த மாதிரியெல்லாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அது ரொம்ப ரேர் அந்த பெர்சன்ஸ்க்கு இருக்கும். பட் ரொம்ப அன்பு, கேரிங்கு, அவங்களுக்காக கொஞ்சம் டைம். ஸோ இந்த மாரி தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலயும் நம்மளுடைய தரணியோட எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல். ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் பார்வை போதும். இருக்கிறதுலயே மிக ஆபத்தானதும் அதுதான். ரொம்ப ரொம்ப அழகானதும் அதுதான். ஸோ அவங்க ஆசைப்படுறதும் அதுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோரா பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க கேம்ல வின் பண்ணிடுவாங்க. இவங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன சண்டை, சமாதானம் எல்லாம் போயி, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப இறுக்கமான ஒரு உறவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ நாளடைவில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கூல் ஆனிவர்சரி வரும். ஆனிவர்சரி அப்போ, ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணது அந்த ஸ்கூல்லயே பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க தான் பெஸ்ட்டா இருப்பாங்க. நம்மளுடைய மித்து. அவங்க தான் பெஸ்ட்டு. மித்ரா ஓகேவா? ஸோ அந்த டீம். பயங்கரமா செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ ஆனுவல் டே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டான்ஸ் ப்ரோகிராம் எல்லாம் போகும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மோஸ்ட்லி எப்பவுமே ஆனுவல் டேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த போட்டியெல்லாம் அப்பப்போ போட்டிஸ் நடக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் குடுத்து ஓரளவுக்கு முடிச்சுருவாங்க. இல்ல அப்டின்னா, லாஸ்ட்ல வைப்பாங்க ஒரு சில ஸ்கூல்ல. அந்த டான்ஸ் ப்ரோகிராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு மாரி இருக்கும். ஆனா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு, ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் குடுக்குறதெல்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்றது, யார் யார புகழணும், யார் யார் இப்டி எல்லாத்தையுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு, எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ப்ரோகிராம்க்கே போகும். ஸோ இவங்க ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்டின்னா, சும்மா அங்க பறக்கும். என்ன பறக்கும்னா, விசில் சத்தம் வேற லெவல்ல பறக்கும். அதுவும் மித்ரா போய் அந்த அந்த மெடல்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது சும்மா வேற லெவல்லங்க. சவுண்டு காது கிழியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மித்ராவோட ஃபேன்ஸ். அந்த ஸ்கூலே ஃபேன்ஸு. டீச்சர்ஸ் மொதற்கொண்டு எல்லாரும் ஃபேன்ஸு அவங்க மித்ராவுக்கு. ஸோ அவங்க ஸ்டேஜ்ல ஏறி போகும்போது, விசிலு பறக்கும் சத்தம். டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே நல்ல கிளாப்ஸ் எல்லாம் நல்லா பயங்கரமா பண்ணுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ டீமோட போயிட்டு இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கிஃப்ட்ஸு அந்த கோ கோப்பை இருக்கும் இல்லையா? அத வாங்கிட்டு, அப்புறம் மெடலெல்லாம் வாங்கிட்டு, ஸோ அங்கருந்து பார்த்தீங்க அப்டின்னா, சும்மா ஜாலியா வருவாங்க. கீழ அத வாங்கிட்டு வரும்போது, என்னதான் ஒருத்தவங்க வின் பண்ணாலும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன இருந்தாலும், பட் பார்ட்னர்ஸுக்கு அது ஒரு தனி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அது சிலர் வந்து வார்த்தைகளால சொல்லுவாங்க. சிலர் வந்து அவங்களோட எமோஷனல்ஸ வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பேசும். பட் இவங்க 2 பேருக்கும் கண்ல தாங்க பேசும். அவங்க அங்க வாங்கிட்டு அத ஃபோட்டோக்கு போஸ் குடுப்பாங்கல்ல. சும்மா அந்த ஃபோட்டோக்கு போஸ் குடுக்கும்போது திரும்பி இவங்கள ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. கீழ இருக்கிற இவங்களும் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. இவங்க பார்த்த பார்வையில மேல இருக்கிற அவங்களும் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு லுக் இவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா போயிட்டுருக்கும். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, என்ஜாய் பண்ணிட்டு இவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்டின்னா, வேடிக்கை பார்க்குறவங்கலாம் உள்ள தள்ளி உட்கார வச்சுருவாங்க. இந்த கிஃப்ட் வாங்குறவங்க, அ டான்ஸ் ப்ரோகிராம் இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஓரமா நிக்க வச்சுருவாங்க. அதிலும் டான்ஸ்ல இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்ல. ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சுருவாங்க. பாவம் அவங்களால இவங்க மத்தவங்க ஆடுறதையும் பார்க்க முடியாது. இவங்க ஆடுறத மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த ஒரு நெலைமை. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த சைட்ல வந்து ஒரு ஓரமா நின்னுப்பாங்க.
நின்னுட்டு, அங்கருந்து ரொம்ப நேரமா இந்த 2 பேருக்குள்ளயும் அப்படி ஒரு அழகான ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கும். அது சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் குடுக்கும். அவங்களுக்கு அங்கருந்து இவங்கள பார்த்துக்கிட்டு, இவங்க அங்கருந்து பார்த்துக்கிட்டு, அப்போ அந்த ஸ்டேஜ்ல சாங்ஸ் எல்லாம் ஓடும் இல்லையா? ஸோ அந்த சாங்ஸ்ல இவங்களுடைய மூவ்மெண்ட்டுக்கு கனெக்ட் ஆகுற மாரி இவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த சாங் உனக்காக தான், இந்த லைன் உனக்காக தான் அப்படிங்கிற மாரி. அங்க இருந்துட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா சொல்லிட்டே இருப்பாங்க. சரின்ட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் போகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மித்ரா மேடம் என்ன பண்ணுவாங்க, "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "இல்ல என்னால வர முடியாது. ஓவர் கிரவுடா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு தெரியாது. நீ வா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலேஜு, ஸ்கூலு இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாங்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கேட்குற மாரி தான் இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த சாங்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல சாங்ஸ் போர் அடிச்சுரும். ஏன்னா ஆல்ரெடியுமே இவங்க கேட்கல. அங்க எதுவுமே பார்க்கல. இவங்க 2 பேரும் தான். எல்லாரும் ஒரு உலகத்துல இருந்து, அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, இவங்க 2 பேரும் மட்டும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஐ கான்டாக்ட் குடுத்துட்டுருப்பாங்க. ஸோ இப்படியே குடுத்துட்டுருக்கும்போது, நம்மளோட மித்ரா மேடம் வந்து கூப்பிடுவாங்க, "நீ வா" அப்படின்ட்டு. அவங்க இருந்துட்டு அங்க இருந்து சொல்லுவாங்க, நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! நீ இப்போ வரல அவ்வளோதான். ஒழுங்கா வா" அப்படிம்பாங்க. நான் வரல" அப்படிம்பாங்க. "எனக்கு தெரியாது. நான் போறேன். நீ வா" அப்படிம்பாங்க. "எங்க போற?" எல்லாரும் இங்க இருக்கும்போது எல்லாமே ஜாடமாடியில தான் பேசிட்டு இருப்பாங்க, சரியா? ஸோ அவங்க இருந்துட்டு, "நான் சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட போறேன். நீ வா" அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க அவங்க. "நீ வர" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெளம்பி போயிடுவாங்க. அவங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு, போயிட்டு சைக்கிள் ஸ்டாண்டு கிட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மேடம் வரவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க ஃபுல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ சுத்தி உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. சி தரணிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறது ஹாப்பி. ஆனா, மித்ரா கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி மித்ராவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ, இருந்தாலுமே ஆனா தரணியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தரணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து தரணி வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. ஆனா மேடத்துக்கு என்ன ஆசை? மித்ரா கூட இருக்கணும்னு ஆசை. இந்த மாரி கேப்ல மட்டும் தானே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ, இவங்க அங்கருந்து எப்படிடா எஸ்கேப் ஆகலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் இருடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "ஏய் சரி, சரி சீக்கிரம் வா நானும் வரட்டுமான்னு" அவங்க கேங்ல இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறா. "இல்ல, இல்ல நீ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இரு. நானே போயிட்டு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. ஆனுவல் டே அப்புறம் அங்கங்க லைட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். அந்த ஸ்டேஜ்க்கு முன்னாடி இருக்கும். ரொம்ப உள்ளலாம் பெருசா போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணுன்னு இருக்கும். ஸோ இவங்க போவாங்க. ரொம்ப நேரமா பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இவள இன்னும் காணோம், இன்னும் காணோம், இன்னும் காணோம், இன்னும் காணோன்ட்டு. ஒரு பக்கம் வருவாளா? வரமாட்டாளா? அது எப்படி வராம போயிடுவா? நான் சொல்லி வராம இருந்துருவாளா? அதெல்லாம் முடியாது. அவ வருவா. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் லேட் ஆனதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க வர அந்த சத்தத்த பார்த்துட்டு போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சதும் இவங்க வந்துட்டு, "அய்யய்யோ! எங்க இவங்கள காணோம்? இங்க தானே வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களோ! இப்ப எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே! அய்யய்யோ! அந்த கிரவுடுக்குள்ள போயிட்டீன்னா, கிரவுடுல எங்க தேடுறது? ஆனா நான் வரும்போது பார்த்தேனே, அந்த கேங் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் இல்லையே! எங்க போனாங்க? மித்ரா, மித்ரா, மித்ரா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு பயமும் இருக்கும். பெருசா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஸ்டேஜ் கிட்ட இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் மரத்தடி கிட்ட இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துரும். ஐய்யய்யோ! கோச்சுக்கிட்டு போயிட்டா போல. சரி நாமளும் போலாம். அப்படின்ட்டு டக்குன்னு திரும்புவாங்க. அவங்க வந்து சருன்னு வந்து முன்னாடி நின்னதும் பக்குன்னு ஆயிடும் அவங்களுக்கு. அந்த பயம் இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி நெறைய பேருக்கு பயம் இருக்கும். ஏன் நானா இருந்தாலும் எனக்குமே அந்த இடத்துல பயம் இருக்கும்ப்பா. திடீர்னு ஒருத்தவங்க வந்து முன்னாடி நின்னா எப்படி இருக்கும்? பயமா தானே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முன்னாடி நின்னதும் அவங்களுக்கு பக்குன்னு ஆயி பயந்துருவாங்க. "ஏய்! என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "ஏய்! இங்க யார் வரப்போறா? இங்க எதுக்கு பயப்படுற? பேய் கீய் வந்துச்சுன்னா?" அப்படிம்பாங்க. "பேய் வருதா? ஏய்! என்னடி ஒளர்ற?" அப்படிம்பாங்க. "ஆமா பாரு ஃபுல்லா இருட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதனால தான் நான் உன்ன இங்க வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. போங்க நான் பயந்துட்டேன். இங்க பாருங்க என் ஹார்ட் பீட் எல்லாம் எப்படி துடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "எது துடிக்குதா? இங்க கையெடு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த காது வச்சு அவங்களோட ஹார்ட் பீட் சத்தத்த கேட்பாங்க. அவங்களுடைய நல்லா
அவங்க அப்படி "இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைய வச்சு அவங்க நெஞ்சு மேல வந்து அவங்க கை வச்சு, "இங்க பாருங்க ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கைய எடுத்து விட்டுட்டு, டக்குனு இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க காது வச்சு கேட்பாங்க அந்த சவுண்ட. அந்த ஹார்ட் பீட் சவுண்ட. "ஐயய்யோ! என்ன இது? இப்படி சத்தம் போடுது" அப்படி சொல்லுவாங்க. "ஆமா, நான் சொன்னேன்ல. ஏய் என் பேர சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்குடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீங்க வேற எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டு இருங்க. உங்க பேரெல்லாம் சொல்ல சத்தம் தான் போடுது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல நான் நல்லா கேட்டேன். இங்க பாரு என் பேர் தான் சொல்லுது அது" அப்படின்னு சொல்லுவாங்க. மித்ரா சொல்லுது, "ஆமா, ஆமா. இதையும் உங்க பேர் சொல்லிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஏய் அப்ப இல்லையா? அப்ப அது வேற யார் பேர் சொல்லுது?" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்னதா அவங்க பார்த்தீங்கன்னா, சண்டை இழுத்துட்டு இருப்பாங்க. "அது யார் பேரும் சொல்லல. அது நார்மலா துடிச்சிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்போ இதயத்துக்குள்ள நான் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ச்சே! ச்சே! நீங்கலாம் இல்லையே! அப்போ வேற யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "வேற யாரும் இல்ல. நீங்களும் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கே!" அப்படி இப்படின்னு ஏதோ டயலாக் எல்லாம் விட்ட, இப்ப கேட்டா நீ இல்லன்னு சொல்ற. "என்னடி விளையாடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்பாங்க. ஏங்க மனசுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா, உள்ள நீங்க இருக்கீங்க. உங்களால தான் இதயம் துடிக்குது. துடிக்கிற பேர் உங்களுக்கு உங்க பேர் தான் சொல்லுதுனால கிடையாது. பேசிக்காவா அது இருக்கும், துடிக்கும். ஆனா எனக்கு உங்கள புடிக்கும். அது உணர்வுகளாலோ மட்டும் தான் உணர முடியுமே தவிர, அத உங்களுக்கு சொல்லவோ, காட்டவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "அது என்ன அப்படி?" "எனக்கு தெரியாது. எனக்கு நான் உன் மனசுல இப்ப எந்த அளவுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன சின்ன புள்ள மாரி அடம் புடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப போய் இந்த மாரியெல்லாம் கேட்டா எப்படி சொல்ல முடியும்? உங்க மனசுல கூட தான் நான் இருக்கேன். உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் சொன்ன எப்ப பார்த்தாலும், உன் மனசுல நான் இருக்கேன். என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க, நீ தான் இருக்கன்னு சொன்ன. எனக்கு தெரியாது. நீ இப்ப காட்டுற" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. நம்ம வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உடனே அவங்க கைய பிடிச்சு இழுத்து, "எங்க போற?" ஆமா. "நீ வந்துட்டு போறதுக்காக தான் நான் உன்ன கூட்டிட்டு வந்தேனா? அதெல்லாம் முடியாது. நீ எங்கேயும் போக்கூடாது. இங்க தான் இருக்கணும். என் கூட தான் இருக்கணும். அதுவும் உன் மனசுல நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நீ இப்ப சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. பயங்கரமா ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது, "ஐயோ! என்னடா இவங்கள எப்படி சமாதானம் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் இவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தரணி. யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சொல்லுவாங்க, "இப்ப என்ன? நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ரூஃப் ப்ரூஃப் நான் ப்ரூஃப் எல்லாம் கேட்கல. சும்மா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு ம் சொல்ல வருவாங்க. இவங்க ரொம்ப ஆர்வமா பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ சொல்லு. அது அது வந்து ஆ சொல்லு" அப்படிம்பாங்க. "அது வந்து ஏய் சொல்லுடி. அது வந்து" அப்படிம்பாங்க. நீங்க இப்படி குறுக்க குறுக்க பேசுனீங்கன்னா, நான் எப்படி சொல்றது? அப்படி சொல்லுவாங்க. "சரி, சரி, சரி, சரி. நான் எதுவும் பேசல. சொல்லு, சொல்லு, சொல்லு" அப்படிம்பாங்க. "ம், ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீ ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கியே! ரொம்ப பிடிக்கும்னா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவா? இங்க வாங்க சொல்றேன் அப்படிம்பாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. இவங்க பக்கத்துக்கு போனதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணதும் அவங்களுக்கு என்ன சொல்றது? ஸ்டாச்சு மாரி அப்படியே அ ஸ்டக் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு தெரியாம, ஸ்டக் ஆயிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேசுவாங்க. அப்படியே ஸ்டக் ஆயி, "என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ம். "என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டதும், "ஆமா, நீங்க தானே கேட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நான் நான் ஒண்ணும் முத்தம் கேட்கலையே! உனக்கு எவ்வளோ புடிச்சிருக்குன்னு தானே சொல்ல சொல்லி கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "இப்போ நான் உங்களுக்கு ஒரு முத்தம் குடுத்தேன். நீங்க அத வாங்குனதும் உங்களோட ரியாக்ட் எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, "தெர்லடி. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ எதுக்காக ஷாக் ஆனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஷாக் எதுக்காக ஆனேன்னா, "அது நல்லா இருந்துச்சுடி" அப்படிம்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னா, "ஒ என்னடி இப்படியெல்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது?" நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். அது புடிச்சிருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருந்துச்சுடி. ஆ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஏய் என்னடி நீ இந்த மாரியெல்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, எப்படி என்ன சொல்றது? ஐயோ! ஃபீல் எப்பிட்ரி நான் சொல்லுவேன் அத உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான்
உங்களுக்கு ஒரு முத்தம் குடுத்தேன். நீங்க அத வாங்குனதும் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அது என்ன மாரி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? "ம். இப்ப என்ன? நான் உனக்கு அந்த முத்தத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். அவ்வளோதானே?" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். முத்தத்துக்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வேண்டாம். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தருணி கேட்பாங்க. ஆ அப்ப எனக்கு இன்னொன்னு குடு அப்படிம்பாங்க. எது? அப்படிம்பாங்க. எனக்கு இன்னொன்னு குடு. அப்பதான் தெரியும். நீ பாட்டுக்கு சடார்ன்னு குடுத்துட்ட. அது அந்த ஃபீல் நான் ஒரு வாட்டி ரியலைஸ் மறுபடியும் பண்ணா தானே கரெக்ட்டா சொல்ல முடியும். ஸோ எனக்கு இன்னொன்னு குடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க. அப்ப நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் போங்காட்டம். எனக்கு தெரியாது நீங்க சொல்லணும் அப்படிம்பாங்க. நான் சொல்லணும் அப்படின்னா, நீ எனக்கு இன்னொரு முத்தம் குடுக்கணும். இங்க பாரு இந்த இடம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கன்னத்த காமிப்பாங்க. காட்டுனதும், ஆமாமா காலியா தான் இருக்கு. ஆனா பரவால்ல. ஒண்ணு உனக்கு தான். ஒண்ணே ஒண்ணு தான் குடுத்தேன்ல. அதுல எனக்கு ஆன்ஸர் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏய்! நான் தான் சொல்றேன்லடி, நீ குடுத்த. நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அத ரியலைஸ் பண்ணி கரெக்ட்டா எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணும்னா இப்போ ஒரு ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த படிக்கிற விஷயம் ஒரே வாட்டி படிக்கும்போதே புரியிறது உன்ன மாரி கேரக்டர்ஸ் முடியும். நீ பிரில்லியன்ட்டுமா, நானும் லாஸ்ட் பெஞ்சு. நம்மளலாம் அந்த அளவுக்கு வசதி இல்ல. அ புரிஞ்சுக்கிற அளவுக்கு வசதி இல்ல, மனசு இல்ல, பிரெயினும் இல்ல. இங்க பிரெயினே இல்ல. அதனால பிரைன் ஓகேவா? பிரைனே இல்ல. ஸோ, அந்த அந்த ஒரு புக்ஸையே நான் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வாட்டி படிச்சா தான் எனக்கு அது புரியும். ஸோ, நான் உன்கிட்ட அவ்வளோலாம் கேட்கல. ஒண்ணு நீ குடுத்த, ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணேன். அந்த ரியலைஸ் நான் உனக்கு கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, எனக்கு இன்னொன்னு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ம். இத இப்படி கூட கேட்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேற விதமா கூட நான் கேட்பேன். அது என்னுடைய விருப்பம். நான் கேட்க வேண்டியது கேட்டுட்டேன். இனி நீ குடுத்தன்னா, நான் அத முழுசா ரியலைஸ் பண்ணிட்டு உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பேன். உனக்கு ஆன்ஸர் வேணுமா வேணாமா? சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் குடு, குடு, குடு அப்டிம்பாங்க. இதுக்கு மட்டும் பாருங்க எவ்ளோ வேகமா இருக்கு அப்டின்ட்டு. இல்ல கரெக்ட்டுல குடு குடு தரணி அப்டிம்பாங்க அவங்க. ம். சரி, ஓகே அப்டின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் குடுப்பாங்க. பட் இந்த வாட்டி பட்டும் படாம குடுக்க மாட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா குடுப்பாங்க. ஸ்ட்ராங்கா மீன்ஸ் நல்லா அழுத்தே குடுப்பாங்க அவங்களுக்கு. அவங்களும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு முத்தம் குடுப்பாங்க. அந்த முத்தத்தில 2 பேருமே ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களும் நல்லா ரியலைஸ் பண்ணுவாங்க. ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சமா விலகி, இப்ப சொல்லுங்க" அப்டி சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்றது, உடனே அவங்க நார்மல் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. இப்ப சொல்லுங்க" அப்டிம்பாங்க. "ஆ என்னடி?" அப்டிம்பாங்க அவங்க. "என்ன என்னடிங்கிறீங்க? சொல்லுங்க ஆன்ஸர் சொல்லுங்க." "என்ன ஆன்ஸர்டி சொல்லணும்? இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சா தானடி சொல்ல முடியும்" அப்டிம்பாங்க. "என்னங்க நீங்க தானே ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க" அப்டிம்பாங்க. ஏய்! எனக்கு இப்போ வார்த்தையே வரலடி. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு ஆன்ஸரே வராதுடி. ப்ளீஸ்டி விட்டுருடி. நான் வேணுமா இன்னொரு நாளைக்கு சொல்றேனே அப்டிம்பாங்க. இப்படியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது என்கிட்ட அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! ஏன்டி என்ன இப்படி சோதிக்கிற? நான் அந்த அளவுக்கெல்லாம் இல்லடி. இப்போ நானாவே இல்ல. என்கிட்ட நீ ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாலும், அது நான் என்ன சொல்றேன்னு எனக்கும் புரியாது. நான் என்ன சொல்றேன் கேட்குற உனக்கும் புரியாது. அந்த அளவுக்கு மோசமா தான்டி நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க. ஏன் அப்படி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்கடி நானா இருந்தாலே நான் ஒழுங்கா பேச மாட்டேன். இப்ப நானா வேற இல்ல. அப்ப எப்படி நான் ஒழுங்கா பேசுவேன்? அப்படிம்பாங்க. ஏன் எங்க போனீங்க? இங்க தானே இருக்கீங்க அப்படிங்குவாங்க. ஐயோ! பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேட்குற கேள்விய பாரு. ஏன்டி நீ இப்ப இவ்வளோ நேரம் எதுவுமே பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எதுவும் பண்ணல. நீங்க கேட்டீங்க நான் குடுத்தேன் அவ்வளோதான். ம். இதுக்கு பேரு தான் இப்படியோ! எப்படியெல்லாம் சொல்லி நீ எஸ்கேப் ஆகுற. நீ பயங்கரமான ஆளுடி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு அவங்களோட பக்கத்துக்கு போவாங்க. பக்கத்துக்கு போயிட்டுருப்பாங்க. "இப்ப எதுக்கு நீங்க க்ளோஸா வந்துட்டுருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ ஒரு கொஸ்டின் கேட்டல்லம்மா, அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லப் போறேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் அத அங்கேயே நின்னு கூட சொல்லலாமே, எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்துட்டுருக்கிய?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு உன் பக்கத்துக்கு வரணும் போல இருக்குமா, அதான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ அங்கேயே நில்லு" அப்படிம்பாங்க. "ஏன்? இப்போ நான் உன் பக்கத்துல வரதுனால உனக்கு ஏதோ ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அப்புறம் ஏன் என்ன வர வேணாம்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. கேட்டதுமே அவங்க சொல்லுவாங்க, "வர வேணாம்னா வர வேணாம். அங்கேயே நின்னு சொல்லு. எனக்கு எதுவா இருந்தாலும் கேட்போம்" அப்படி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீ இல்ல.
நானே சொன்னாலும் என் கால் கேட்காதுடி, என் கால் கேட்காது அப்படிம்பாங்க. ஏன் கேட்காது? ஏன்னா என்ன நான் என்னையாவே இருக்க விடல. நீ நீ பண்ண வேலையில என் காது, என் கை எதுவுமே என் பேச்சு கேட்காதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாம இருக்குன்னு நீ சொன்னா நான் நம்பவே மாட்டேன். உன்ன கொன்னே போட்டுருவேன்டி. இப்போ நான் தலையும் தெரியாம, வாலும் தெரியாம, என் காலு தரையில கூட நிக்காம தள்ளாடுதுன்னா, அதுக்கு நீ தான்டி காரணம் அப்டிம்பாங்க. நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே என்ன இங்க கூட்டு வந்தீங்க அப்டிம்பாங்க. ஆமாண்டி கூட்டிட்டு வந்தேன். நான் இல்லன்னு சொல்லல. என் நேரம். இந்த இடமும் இந்த மாரி சிச்சுவேஷன் அமைஞ்சு குடுத்துருக்கு. எதிர்பாராம நீ பண்ண வேலைகளும் சேர்த்து அமைஞ்சிருக்கு. எல்லாமே சேர்த்து சேர்த்து அமைஞ்சதுனால, நான் நானாவே இல்லாம சிச்சுவேஷனால மாறி, மாறி இந்த மாரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த மாரி பேசிட்டு அவங்ககிட்ட, "இங்க பாரு, மித்ரா சொன்னா கேளு, ஒழுங்கா போ" அப்படிம்பாங்க. எங்க போணும்? எங்கேயும் போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். வேணாம், வேணாம், வேணான்னு சொல்ற வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயி சரண்டர் ஆயிடுவாங்க மித்ரா கிட்ட. சுமித்ரா கிட்ட சரண்டர் ஆனதும், அந்த சின்ன சின்ன லைட்டிங் வெளிச்சத்துல, அந்த இருட்டுல இவங்க 2 பேரும் சின்னதா ஒரு ரொமான்ஸ் லுக், ஐ கான்டாக்ட் குடுத்து, அவங்க 2 பேரோட அன்பு கன்னத்துல மட்டும் இல்லாம, உதட்டுலயும் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட அன்ப பரிமாறிப்பாங்க. ஸோ, அந்த முத்தத்தின் மூலியமா, அவங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நெறஞ்சு இருக்காங்க அப்டிங்கிறது, அந்த கிஸ்ல அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்டின்னா, ஷேர் பண்ணி எந்த அளவுக்கு பண்ணிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ, ஷேர் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கொஞ்சமா விலகி வந்து, அந்த முத்தத்துக்கு அப்புறம் உண்மையுமே சொல்லப்போனா, அந்த ஹக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த முத்தத்துக்கு அப்புறம் வர ஒரு ஹக்கு, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஹக்குக்கு அ எத்தன கிஸ்ஸா இருந்தாலும் ஈடு குடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அ பல லட்சக்கணக்கான முத்தத்த கூட, அந்த ஒரு சின்னதா ஒரு முத்தத்துக்கு அப்புறம் ஒரு ஹக் வரும் பாருங்களேன், அது அது டோட்டலா ஃபுல்ஃபில் பண்ணிடும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஹக். அந்த ஹக்ல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறது, எந்த பெர்சனாலயும் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பா குடுக்க முடியாது. மேபி உங்களால யாராவது முடிஞ்சீங்கன்னா நீங்க குடுங்க. ஆ அத நான் கேட்டு பார்க்குறேன். ஓகேவா? அப்படிங்கிற மாரி. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு முத்தத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ஹக் வருது அப்படின்னா, அந்த முத்தத்த விட பல மடங்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஹக் குடுக்கும். அது அந்த ஹக் எப்படி இருக்கும் அப்படின்னா, "நான் உனக்காக இருப்பேன். இருந்துகிட்டே இருப்பேன். நான் உனக்கு மட்டும் தான்." நெறைய அந்த ஹக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குங்க. வார்த்தைகளால இல்லாம, அந்த ஹக் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் குடுக்கும். நான் உனக்காக இருப்பேன். அந்த ஒரு நம்பிக்கைய பார்த்தீங்க அப்டின்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா குடுக்கும் அந்த ஒரு ஹக். ஆ ஃப்ரெண்டா இருக்கட்டும், அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், பார்ட்னரா இருக்கட்டும், அம்மா, அப்பா, குழந்தைங்க, அண்ணன், தம்பி யாரா வேணா இருக்கட்டுங்க. ஒரு சின்ன ஒரு எமோஷனலா இருக்கட்டும், எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அந்த ஒரு பெர்சன் குடுக்குற ஹக், அந்த ஹக்குக்கு இருக்கிற அந்த வேல்யூ சான்ஸே இல்ல. ஏன்னா, அந்த ஒரு ஹக்கு அந்த ஒரு பெர்சனுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் குடுத்து, "நான் உனக்காக இருக்கேன்" அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அது குடுக்கும். அது ஏன் அப்படி கிரியேட் ஆகுதுன்னு எனக்கும் தெரியாது. மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, எந்த ஒரு ஆசையும் இல்லாம, எந்த ஒரு தேவையும் இல்லாம அந்த ஹக் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஹக் அவ்வளோதான். ஆனா அது ஜஸ்ட்டுன்னு சொல்ற ஹக் தான். அவ்ளோ வேல்யூவா இருக்கும். ஆனா இது எத்தன பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தன பேர் இத ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆ அ கிஸ்ல கிடைக்கிற ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல், ஒரு உணர்வ விட 2 பேருக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபீல விட, அம் 2 பேரும் ஒண்ணா ஹேப்பியா இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டையும் விட, அவங்க 2 பேருக்கும் குடுக்குற ஒரு ஹக் குடுக்குற அந்த ஃபீல் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது அந்த ஒரு ஹக் வந்து அ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுரும். சிம்பிளா. அது எல்லாத்தையுமே தோற்கடிச்சிடும். எல்லாத்தையுமே டோட்டலி எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சிடும். இது டாப்ல நிக்கும். அந்த ஹக்குக்கு அவ்ளோ வேல்யூ இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீங்கள்ல உங்கள யாரையாச்சு
நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த பெர்சன் அந்த மாரிலாம் நான் சொல்லல. நான் ஹக் அப்படிங்கிறதே சொல்றேன். அம்மா, பொண்ணு, அம்மா, பையன். ஸோ அந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல வர ஹக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வர ஹக்கும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஸ்குள்ள வர ஹக்கும் சரி, எல்லா விஷயத்தையும் அது ஹேப்பியா இருக்கட்டும், சேடா இருக்கட்டும், ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எந்த விதமா இருந்தாலும் ஒரு ஹக்கு வந்து டோட்டலா மத்த எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிடும். அந்த ஹக்கு தான் டாப்பா இருக்கும். ஏன்னா, அந்த ஹக்கு குடுக்குற ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் வேற எதுவுமே குடுக்காது. எத்தன ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள எத்தன கிஸ்ஸஸ் இருந்தா கூட, அந்த ஒரு ஹக் வந்து அத அத ஃபுல்ஃபில் பண்ணவே பண்ண முடியாது. ஏன்னா, அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சின்ன ஒரு ஹக் அவங்களுக்கு அவ்ளோ ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் குடுக்கும். ஆம் கிஸ்ஸ விட பல மடங்கு ஹக் பெஸ்ட்டு. ஒரு ஹக் பெஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அந்த ஹக்குல வந்து அந்த ஹக்குக்கான வேல்யூ இருக்கு. அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா, ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அங்க மரத்தடியில பார்த்தீங்க அப்படின்னா, அழகா ஒரு சின்ன சண்டையில ஆரம்பிச்சு, குட்டியா ஒரு ரொமான்ஸுன்னு போயி, குட்டியா ஒரு ஃபைனல் ஹக்குல வந்து அவங்களோட அன்ப மனசார எந்த அளவுக்கு அவங்க அத ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஹக்குல வந்து அந்த பரிமாறிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அத பரிமாறி, "நான் உனக்கு இருக்கேன். நானும் உனக்காக இருப்பேன். நம்ம 2 பேரும் எப்பவுமே இருப்போம்." அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்து அது குடுத்து, "சரி இதுக்கப்புறம் நம்ம கெளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து 2 பேரும் ஒரு சின்ன ஸ்மைலிங்கோட அங்கருந்து கெளம்பலாம் அப்படின்ட்டு கெளம்புவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரா வந்துட்டு, "ஏய் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமா? உன் கூட என்னால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் உட்காரேன்." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. உட்காந்து நார்மலா இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஒருத்தரோட தோள்ல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு அந்த ஷோல்டர்ல ஒருத்தர் சாஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்களோட தலை அவங்களோட தலையில லேசா மோதி இருக்கும். அந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாஞ்சிருப்பாங்க. அந்த 2 பேரோட கையும் கோத்துக்கிட்டு நார்மல் டாக் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது, இந்த 2 ஜோடிகள் இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம கட் பண்ணி புரோகிராம் நடக்குதுல்ல அங்க போலாம். அங்க போனீங்க அப்படின்னா, சித்ரா வந்து ரொம்ப ஜாலியாவே பார்த்தீங்க அப்படின்னா, புரோகிராம என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கேங்ல இருந்துட்டு ஒரு பொண்ணு கேட்பாங்க, "ஆ எங்க மித்ராவ காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "மித்ராவ காணோமா? எப்போ இருந்து காணோம்?" இவங்க வந்து பெருசா அத கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க சித்ரா. கன்சிடர் பண்ணிக்காமலே கேம்ஸ் அங்க நடக்கிற ப்ரோகிராம்லயே பார்த்தீங்கன்னா, அவங்களோட கவனம் ஃபுல்லா இருக்கும். "எப்போ இருந்து காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ஸ அவங்க பார்த்துக்கிட்டு ப்ரோகிராம பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. "இல்ல ரொம்ப நேரமா காணோம். நானும் தேடிட்டு இருக்கேன்." "அப்படியா? அப்படியே கும்பல்ல பாரு, எங்கேயாச்சும் தரணி இருக்காளா?" அப்படின்ட்டு அப்படிம்பாங்க. "தரணியா? இல்ல இந்த கும்பல்ல கண்டுபிடிக்க முடியாதே" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டுபிடிக்க முடியலனாலும் 2 பேரும் வேற எங்கேயாச்சும் இருப்பாங்க. "நீ கண்டுக்காத, நீ உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லங்க அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவங்க எங்கேயோ போயிட்டு போறாங்கப்பா. வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்ட்டா வருவாங்க. நீ டான்ஸ் ப்ரோகிராம் என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவாங்க. "இல்ல ரொம்ப நேரம் ஆச்சுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சித்ரா வந்துட்டு லைட்டா அவங்களுக்கு கோவம் வந்துரும். "நான் தான் சொல்றேன்ல, அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். வரும்போது வருவாங்க. நீ உன் வேலைய பாரு. அவங்களுக்கு எப்போ வரணும்னு அவங்களுக்கு தெரியும். ப்ரோகிராம் முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. நீ ப்ரோகிராம்ஸ் என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு, அங்க பார்த்தீங்க அப்படின்னா, சித்ரா கவசமா இருப்பாங்க. அர்ஜுனன் மாதிரி ரொம்ப கவசமா இருப்பாங்க. அங்க யாராவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேங் கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா சித்ரா இருக்கிற இடத்துல மோஸ்ட்லி மித்ரா இருப்பாங்க. ஆனா, இவங்களுக்கே இவங்க கூடயே மித்ரா இல்லன்னா, இருக்கிற ஒரே பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தரணி தான். ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்பாங்கன்னா, எங்க கிட்ட கேட்பாங்க. "ஏய் எங்க அவள காணோம்?" அப்படின்ட்டு. ஸோ அப்படி கேட்கும்போது, இல்ல யாராச்சும் அவங்க கேங்லேருந்து ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்கன்னா, உடனே இவங்க கேட்டுருவாங்க. "எங்க போற நீ?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்துட்டு, "இல்ல மித்ராவ காணோம். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ ஒண்ணும் ஆணி புடுங்க வேணாம் இரு. அவளே வருவா." அந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல் சப்போர்ட்டிவ் பார்த்தீங்க அப்டின்னா, மித்ராவுக்கு நம்மளோட சித்ரா குடுப்பாங்க. உண்மையாலுமே கர்ணன் தாங்க இவங்க. நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்கள சின்ன வயசுலேருந்து இவங்க பார்த்துருப்பாங்க லைஃப்ல. பெருசா எந்த ஒரு ஹாப்பினஸுமே கிடையாது. யாரு கூடயும் பெருசா எதுவும் பேசவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பெர்சனோட லைஃப்ல ஒரு பெர்சன் வந்ததுக்கப்புறம் ஹாப்பினஸ் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, அவங்களோட ஹாப்பினஸ் மட்டும் தான் இவங்க விரும்புவாங்களே தவிர, அவங்களோட ஹாப்பினஸ்ஸ
ட்ரா பண்ணணும். இல்ல அவங்களோட ஹாப்பீஸ் நாமளும் இப்ப அங்க இருக்கணும். அவங்களும் இருக்கணும்னு நெனைப்பாங்க. பட் இது வந்து 2 பேர் ஹேப்பியா இருக்க வேண்டிய இடத்துல போய் இவங்க இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இவங்கள அ மித்ராவோடைய ஹாப்பினஸ்லயும் சரி, ஷேர்லயும் சரி சித்ரா கண்டிப்பா இருப்பாங்க. அந்த இடத்துலயும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப அவங்க அப்படிதான் கன்டின்யூ பண்ணி, சிறப்பா கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு. இந்த மாரி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சித்ரா பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, "சரி ஓகே டைம் ஆச்சு. கிளம்புவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவா. மித்ரா சொன்னதும், தரணி இருந்துகிட்டு, போலாம். லேட் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கை கோத்துட்டு ஜாலியா அங்கருந்து நடந்து வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நாளைக்கு ஸ்டோரியில சொல்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி கேட்டுட்டு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே தென் ஸ்டோரிய கேட்டுட்டு ஹேப்பியா, நிம்மதியா நல்லா தூங்குங்க. ஓகேவா? ஓய் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ஹெல்ப் அண்ட் நீங்க குடுக்குற சப்போர்ட்டிவ் ஆல்ரெடி நெறைய குடுத்துட்டுருக்கீங்க. பட் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஆசை யார விட்டுச்சு? யாரையும் விடாது இல்லையா? எனக்கும் ஆசை இருக்கு. நம்மளோட சேனல்ல இன்னும் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் வரணும். நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாகணும். லைக்ஸ் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த ஆசைய தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ லைக்ஸ் கொஞ்சம் கம்மியா வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப்ஸும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வந்துட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து ஃபேமிலியோட ஐக்கியமாகுங்க. உங்களோட லைக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரி என்ஜாய் பண்ணிக்கிட்டே குடுத்தாலும் சரி, இல்ல பண்ணி முடிச்சுட்டு குடுத்தாலும் சரி, இல்ல ஸ்டார்ட்டிங்ல குடுத்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். பட் குடுங்க மறக்காம. ஓகேவா? ஓகே தென் எல்லாருக்கும் குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய்.